ஐயா வணக்கம் ஐயா. மணி சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். சிறப்பு சிறப்புங்க ஐயா. ஐயா பொதுவாக நம்ம ஒரு வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் இருக்கிற ஒரு கவலை என்னன்னா பணக்காரன் ஆயிடணும், கஷ்டப்படுறோம், சம்பாதிக்கிறோம், நாளைக்கு செட்டில் ஆயிடணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம ஏழையாக பிறந்துட்டோம், பட் ஏழையாக சாகக்கூடாது, நம்ம சாகவே கூடாது, பணக்காரனை தான் நம்ம சாகணும் அப்படின்னு ஒரு ஒரு கோட்பாட்டிலே வாழ்ந்துட்டு இருப்போம். அப்படி சில பேர் சொல்லுவாங்க என்னன்னா திடீர் பணக்காரன்ப்பா, திடீர்னு ஒன்றும் இல்லாமல் இருந்தால் திடீர்னு பணக்காரன், திடீர்னு லாட்டரி அடிச்சிருச்சு, எங்கிருந்து பணம் வந்துச்சுன்னு தெரியல அப்படின்லாம் சொல்லுவாங்க. திடீர்னு பணக்காரன் ஆகணும் அப்படின்னா நம்ம எதை தானமாக கொடுக்குறதுங்கய்யா? நல்ல கேள்வி. அருமையாக பண்ணிடுவோம். மித்ரா டிவி அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம். சார், ஜோதிலிங்கத்துக்கும் பணக்காரர் ஆகணும்னு ஆசை இருக்கும், மணிசாருக்கும் பணக்காரர் ஆகணும்னு ஆசை இருக்கும், நம்ம நேயர்கள் அன்பு நேயர்களுக்கும் அந்த ஆசை நிறைய இருக்கும். திடீர் பணக்காரர் ஆகணும் அப்படின்னா நான் என்ன சொல்றேன்னா, இதை ஒரு சூட்சமாவே பேசுவோம். கண்டிப்பா அது ஓப்பனாவும் பேசுவோம், சூட்சமாவும் சொல்லித்தரேன். நம்ம நேயர்கள் சில பேர் இருக்காங்க, நைட்டு படுத்த உடனே காலைல எந்திரிச்ச உடனே பணக்காரன் ஆயிரும். முகம் முழிக்கும் போது ஒரு 100 கோடி சுத்தி இருக்கணும், பணக்காரர் ஆயிடும். எல்லாத்துக்கும் அந்த ஆசை இருக்கணும், நிறைவேறட்டும் உங்க எல்லாத்துக்கும். ஆனா நம்ம தகுதி, நம்மளுடைய பலம் என்ன இருக்குதோ அந்த சக்திக்கு தகுந்த காசு பணம் வர்றதுக்கு ஒரு எளிய சூட்சமத்தை சொல்லி கொடுத்துறேன். அது திடீர் பணத்தை கட்டாயம் கொடுத்துரும். இல்லை உங்களுக்கு கொடுத்து நீங்கள் வச்சிருக்கிற பணத்தை சேமிக்கிறதுக்கு உங்களுக்கு அந்த தகுதியை கொடுத்துரும். இது நம்ம சொல்லிடலாம். அதாவது சார், ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட பணக்காரர் ஆகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம கையில் ஒரு கோல் இருக்கணும், எய்ம் இருக்கணும், அதுக்கு தகுந்த உழைப்பு இருக்கணும், கடினமான திட்டங்கள் இருக்கணும், அதுக்கு தகுந்தமான முயற்சிகளும் இருக்கணும். இதையெல்லாம் தாண்டி நமக்கு யோக தசை, யோக புத்தி, தசா புத்திகள் பலம், கோச்சாரங்கள் பலம் இதுவும் வேணும். இதெல்லாம் இருந்தால் தான் உங்களுடைய கனவு நினைவாகும். நான் உழைக்கிறேன், நான் பயங்கரமாக திட்டம் போடுறேன், வேலை செய்கிறேன்னா என்னோட ஒரு அஸ்ட்ராலஜராக சொல்கிறேன். நிறைய மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்கலாம், நிறைய கான்ஃபிடெண்ட்டாக பேசலாம், எல்லாம் இருக்கலாம். சார், நான் என்ன சொல்கிறேன்னா, உழைப்பு, திறமை, நாலேஜு, உங்ககிட்ட இருக்கிற அந்த எசன்ஸு, ஹார்ட் ஒர்க்கு, இதையெல்லாம் அடுக்கி வச்சிங்கன்னா இதுக்கு மேலே ஒரு படி அதிர்ஷ்டம்னு ஒன்று இல்லைன்னா உங்களால் ஜெயிக்க முடியாது. இது ஒரு அஸ்ட்ராலஜராக நான் கான்ஃபிடென்ட்டாக சொல்லுவேன். அதிர்ஷ்டம் மட்டுமே நம்பிட்டு படுத்துட்டு இருக்கக்கூடாது, அதிர்ஷ்டம் இல்லைனாலும் உங்களால் ஜெயிக்கவும் முடியாது. அப்படிங்கிறத என்னுடைய ஆணித்தரமான கான்செப்ட். ஏன் உதாரணத்துக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் இருக்காருன்னா 45 வயசுக்கு முன்னாடி ஜெயிச்சிருக்கலாமே. ஏன் அவர்கிட்ட தேடுதல் இல்லையா, உழைப்பு இல்லையா? எல்லாம் இருந்திருக்கும்ல. அந்த 45க்கு மேலே அவருக்கு நடந்த தசா புத்தி, யோக பலன்கள், அதுக்கப்புறம் தான் அவர் லைஃப்பை மாத்துச்சு. அப்படிங்கிறத என் கான்செப்ட். அந்த காலம் வரணும். ஒண்ணுமே இல்லாத இருந்த ஒரு ஆள் ஒரு தசா புத்தி மாறும்போது ஒரு பீக்குக்கு போயிடுறாருல. ஒரு சுக்கிரதசை வந்துச்சு, அடிச்சு கிளப்பிட்டு போயிட்டேன், வெற்றியை நோக்கி பயணிச்சேன்னு சொல்றாங்கல்ல. இப்ப எனக்கே நான் பேசுறேன், எனக்கு இப்போ என்னுடைய வயதுக்கு ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி புகழ் அடைஞ்சிருக்கலாமே, ஃபேம் அண்ட் நேம் கிடைச்சிருக்கலாமே. எனக்குன்னு ஒரு யோக தசா புத்திகள் வரும்போது தான் இந்த உலகத்துக்கு, வெளி உலகத்துக்கு நான் யாருன்னு தெரிவேன். ஏன் மித்ரா டிவி அதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருக்கலாமே, இப்போ ஏன் ஆரம்பித்தோம்? ஏன் அப்பவும் இதே ஜோதிட நாலேஜ் 17 வருஷமா ஃபீல்டில் இருக்கிறேனே. அப்படியெல்லாம் இல்லை. உங்களுக்கான காலம், உங்களுக்கான அதிர்ஷ்டம், உங்களுக்கான நேரம் வராத வரை உங்களால் ஒரு பிடி மண்ணை கூட அள்ள முடியாது சார். இது ஒரு அஸ்ட்ராலஜராக நான் சொல்கிறேன். நீங்கள் யார் வேணாலும் செக் பண்ணி பார்த்துக்கங்க. ஆனால் அதே சமயம் சுயமுயற்சி, செல்ஃப் கான்ஃபிடென்ட்டு, வைராக்கியம், பராக்கிரமம், தைரியம் இதுவும் வேணும். ஒரு பக்கம் நல்ல நேரம், ஒரு பக்கம் நான் சொன்ன விஷயம், இதெல்லாம் ஒன்றா கலந்தாத்தான் வெற்றிங்கிற ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும், இல்லைன்னா கொடுக்காது. அப்படிங்கிறத என்னுடைய கருத்து. சரி, அப்படிப்பட்ட ஒரு நபர்களுக்கு ஒரு நல்ல நேரங்கள் இல்லை, அப்படியே காலம் ஓடிக்கிட்டு இருக்கு, அப்படி போயிட்டு இருக்கிறோம் சார். ஆனால் சம்பாதிக்கிறோம், உழைக்கிறோம், காசு வருது, எங்களால் எதுவும் பண்ண முடியல. எவ்வளவு மாசமான 5 லட்சம் கூட சம்பாதிக்கிறேன், காசு தங்கல மாட்டேங்குது, நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம், எங்களுக்கு பணக்காரங்கிற அந்தஸ்தே இந்த பூமியில் இப்போ வரைக்கும் எங்களுக்கு கிடைக்கல சார் அப்படின்னா, ஒரு சில தானங்களால் இதை நம்ம சாத்தியப்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இது நான் கண்டுபிடிச்சுங்கிறத விட முன்னோர்கள் இது ராஜாக்கள் காலத்திலிருந்து இதையெல்லாம் செஞ்சு 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 அவங்களுடைய பெயர், புகழ், அவங்களுடைய பதவி, அவங்களுடைய வளர்ச்சி எல்லாம் தக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறது எந்த மாற்றமும் இல்லை. நீங்க பண்ண வேண்டியது ஒரு சனிக்கிழமை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஒரு சனிக்கிழமை தேர்ந்தெடுக்க வேண்டும். இதுக்கு முன்னாடியே நீங்க ப்ரீ பிளான் பண்ணிக்கணும். இந்த பரிகாரத்தை நான் பண்ண போறேன், நான் இதை பண்ணுனா எனக்கு நல்லது நடக்கணும் அப்படிங்கிறத நீங்க தேர்ந்தெடுத்துக்கணும். சனிக்கிழமை இந்த பரிகாரம் என்னைக்கு பண்ணணும்னா,
மதியம் 1 to 2 சனி கோரை, இல்லைன்னா காலையில் 6 to 7 சனி கோரை, இல்லைன்னா நைட்டு 8 to 9 சனி கோரை. வேற எந்த இதுலையும் பண்ணக்கூடாது. ஒரு கொடை, ஒரு 8 சைஸ் செருப்பு, ஒரு கருப்பு கம்பளி, இது மூணையுமே நீங்க யாருன்னே அடையாளம் தெரியாத, இல்லாத, அந்த பிளாட்ஃபார்ம்ல படுத்திருக்கக்கூடிய, சாப்பாட்டுக்கும் கூட வழி இல்லாத ஒரு நபர் யாராவது இருந்தால் அப்படி தேர்ந்தெடுத்து தான் நீங்கள் இதை கொண்டு போய் கொடுக்கணும். நல்ல உணவு, பொருளாதார உதவி, ஒரு தண்ணீர் பாட்டில், இது எல்லாம் நீங்கள் கொடுக்கணும். கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த கர்மா கழிஞ்சா தான் அந்த பிளாக் எல்லாம் வெளியேறினா தான். பிளாக்னா என்னதுங்க? தடை. பிளாக்கு பிரேக்கு, இதை பூரா வெளியேற்றினா தான், அந்த சனி வந்து பர்மிட் பண்ணாதான் உங்களுக்கு கையில் காசு தங்கும். சனீஸ்வரன் ஒருவருக்குத்தான் கோடீஸ்வரன் என்ற பட்டம் உண்டு. எப்படி? கோடீஸ்வரன். ஈஸ்வரன் சார். சனிங்கிறது கோடீஸ்வரன். ஏன்னா யாராவது இறந்த என்ன போடுறோம்? கோடி தானே போடுறோம். அதுக்கும் சனிதான் காரணம், ஈஸ்வரனுக்கு சனிதான் காரணம். கோடியும் ஈஸ்வரனையும் சேர்த்துங்க, கோடீஸ்வரன். சனி பர்மிட் பண்ணாம நீங்க உங்க ஜாதகத்துல கோடீஸ்வரன் ஆக முடியாது. இதை நான் சனி வீடியோவிலேயே பேசியிருக்கேன். உங்க ஜாதகத்துல சனி நல்லா இருக்கணும், அப்பதான் நீங்க கோடீஸ்வர அந்தஸ்தை பெற முடியும். இல்லைன்னா பெறதுக்கெல்லாம் விடாது. அப்போ அந்த சனி கொடுக்குற அந்த கோடிகள், கோடீஸ்வரன் அந்தஸ்து, திடீர் பணக்கார யோகம் சனியினால் மட்டுமே கொடுக்க முடியும். உங்க ஜாதகத்துல மகா தன யோகம், என்ன தன யோகம் வேணாலும் இருக்கட்டும், சனி நினைச்சா தான் கொடுப்பார். அதான் சனி கொடுத்தா எவர் தடுப்பார்? இதுல எந்த மாற்றம் இல்லை. அப்போ ஒரு சனி கோரையில சனிக்கிழமை காலையில 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9 இல்லாத நபர்களுக்கு தேடி போய், அந்த வீதி வழிகளில் தேடி போய், ஒரு ரோட்டு ஓரத்துல கூட அவங்க படுத்துட்டு இருக்கலாம், அவங்களுக்காக தானங்களை, குறிப்பா கருப்பு கம்பளி, கருப்பு பெட்ஷீட், ஒரு 8 சைஸ், 8 இன்ச்சு சொல்லுவாங்க, 8 சைஸ்ல, 8ஆம் நம்பர் சைஸ்ல ஒரு செப்பல் கருப்பு தான், ஒரு குடை கருப்பு தான். இதை நீங்க முழு மனதோட ஒரு 8 சனிக்கிழமை ஃபாலோ பண்ணணும். தானம் பண்ணிக்கிட்டே வாங்க. நீங்க நான் பண்ணிட்டு வந்துட்டேன்னா திடீர் பணக்காரன் ஆயிடும்னா, இங்க பாருங்க, திடீர் கோடீஸ்வரன், திடீர் பணக்காரன், இதெல்லாம் வந்து அப்புறம் உங்களுக்கு சம்பாத்தியம் பண்ணிட்டு இருக்கிற காசு தங்கறதுக்கு ஆரம்பிக்கும், பெருகிறதுக்கு ஆரம்பிக்கும், வளர்றதுக்கு ஆரம்பிக்கும். பொருளாதாரமே இல்லைன்னா வர்றதுக்கு ஆரம்பிக்கும். அப்போ மைண்டு சரியாகி, கர்மா விலகி, மனமும் புத்தியும் தெளிவடைந்து, பணம் ஃப்ளோவாகி, அதை சேர்த்து வைக்கிற சக்தி கிடைச்சு யோகத்தை கொடுக்கும்போது நீங்களும் திடீர் பணக்காரர்களே. இதுல எந்த மாற்றமும் இல்லை. ஒண்ணுமே இல்லாம இருந்தேன், காசு நிறைய வந்தது, என்னால் சேர்க்க முடியல, கடனுக்கே கட்டிட்டு இருந்தேன், ஹாஸ்பிட்டல் செலவே பார்த்துட்டு இருந்தேன், வட்டி கட்டிட்டு இருந்தேன், காசை பூரா தொலைச்சிட்டு இருந்தேன், தண்ணி அடிச்சிட்டு இருந்தேன், சீட்டாடிட்டு இருந்தேன், நிறைய வந்து சூதாடிட்டு இருந்தேன், இதெல்லாம் நான் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு இந்த பரிகார முறைகளால பணத்தை சேர்க்கக்கூடிய சக்தி கிடைச்சதுனால என்கிட்ட மாசமானா ஒரு 20,000 சேமிக்க முடியுது, இல்லை 2 லட்சம் சேமிக்க முடியுது, அல்லது ஒரு 20 லட்சம் என்னால் சேமிக்க முடியுது. அப்படின்னா நீங்களும் திடீர் பணக்காரர்களே. அதுதான் இந்த கான்செப்டோட தாற்பயமே. அப்போ சனீஸ்வரனை நீங்க குளிர்விக்காம, சனியினுடைய ஆசீர்வாத பிளஸ்ஸிங்ஸ் கிடைக்காம உங்களால திடீர் பணக்காரனோ கோடீஸ்வரனோ ஆகவே முடியாது. அதனாலதான் ஓங்கு புகழ் கொள்ளிக்காடாரேன்னு சொல்லக்கூடிய திருக்கொள்ளிக்காடில் இருக்கின்ற குபேர சனீஸ்வரனான பொங்கு சனீஸ்வரனை சென்று சனிக்கிழமை தோறும் வழிபாடுகள், வருடத்துக்கு 2 அல்லது 3 முறை வழிபாடு செய்து 19 நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றி நீங்கள் அர்ச்சித்து பூஜித்து அவரை பிரார்த்தனை செய்து வழிபட்டு வர நீங்களும் குபேர யோகம் பெற்று செல்வ வளத்தோடு செல்வாக்கோடு வாழ முடியும் என்பதை இந்த வீடியோவின் வாயிலாக என்னுடைய அன்பு நேயர்களுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் உலகம் முழுவதும் இருக்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் அள்ளி கொடுக்கிறேன். இந்த வார்த்தைகளை நான் அள்ளி கொடுக்கிறேன், உறுதி கொடுக்கிறேன். இதுல ஒரு இல்லாதவர்களுக்கு உதவி செய்யறீங்கன்னு ஒரு மனநிறைவும் கிடைக்கும், சனியோட கர்மாவனுடைய ஆழமும் குறையும், சனி கொடுக்கிற பிளாக்கு, சனி கொடுக்கிற தடை, சனி கொடுக்கிற பிரேக்கும் வெளியேறும். உங்க ஹெல்த் நல்லா இருக்கும், மனசு நல்லா இருக்கும், உடம்பு நல்லா இருக்கும், ஆயுள் நல்லா இருக்கும், ஆரோக்கியம் நல்லா இருக்கும். இதெல்லாம் நல்லா இருக்கும்போது உழைக்கிறதுக்கு தெம்பு கிடைக்கும். உழைச்சா பணக்காரன் ஆயிடலாம், பணக்காரனானா சேமிச்சு வைக்கலாம், சேமிச்சு வச்சா கோடீஸ்வரன் ஆகலாம், கோடீஸ்வரனானா திடீர்னு ஜெயிச்சிட்டான்னு ஊரே பேசும். இதுதான் சூட்சமம் என்பதை இந்த நேரத்திலே உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். வேற ஒன்றும் இல்லை சார், நம்ம தான் சார் வாழணும். நமக்கு அந்த வாழ்க்கை நெறிமுறைகள் தெரியணும் சார். யாரையும் ஏமாத்தாம, அடிச்சு பிடுங்காம, பெரிய நம்ம ஆசை வார்த்தை காட்டி அதை பண்ணிரு இதை பண்ணிருன்னு சொல்லாம நேர்மையான நியாயமான முறையில் சென்றால்
சனியின் ஆசீர்வாதம் உங்களுக்கு நிரம்ப கிடைக்கும், நிறைவான வாழ்க்கை கிடைக்கும் என்பதை சொல்லி, ஓம் காகத்வஜாய வித்மகே கட்ககஸ்தாய தீமகே தன்னோ மந்த பிரஜோதயாத். நன்றி, வணக்கம். சனி வாழ்க, சனியே துணை.